5,00,000க்கு அப்படி யோசிச்சவரு 1,4 கோடிய குடுக்குறாரு அப்படின்னா, அப்போ அந்த பணம் வந்து ஷார்ட் டேர்ம்ல கிடைக்குதுன்றது எப்பேற்பட்ட ஆலமரத்தையும் அசைச்சிரும். அதுதான் துருப்புச்சீட்டு ஏமாத்துறவங்களுக்கு. ஆமா. ஆனா அவங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவு நாள் நடிப்பேன்னு பார்க்குறேனே, இன்னும் 2 தடவ உன்கிட்ட வாங்கின பணத்த திருப்பி குடுத்து, அதை விட அதிகமா கேட்டா குடுத்துற போற. அது அவனுக்கு தெரியும். இப்படியான ஒரு மனிதரை பார்த்து இப்போ அவரு ப்ராப்பரா போறாரு. ஆனா இழப்பு ஹெவி. பெரிய இழப்புல்ல. பெரிய இழப்பு. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது கண்ணுல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நான் அந்த பேசியெல்லாம் முடிக்கும்போது, "ஏன் இந்த கண்ணுல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கே என்ன?" அப்படின்னேன். "பொண்ணு சார். பொண்ணு தான் சார் உயிரு. கோர்ட்ல வந்து பேசவே முடியாம கை கட்டி நின்னேன் சார். போயிடுச்சு சார். எல்லாம் போயிடுச்சு சார்." இப்போ மனைவி ஏன் போனாங்க அப்படின்னு காரணம் தெரியுது. இருந்தாலும் கேட்டேன். "இல்லை சார், அவங்க நியாயமானது தானே சார். அதாவது அந்த அளவுக்கு கரெக்டாக வாழ்ந்திருக்காங்கன்றேன். நியாயம் தானே சார். நான் தானே தப்பு பண்ணேன். அவங்க என்ன பண்ணுவாங்க?" நான் ஒரு முறை 2 முறை ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கும் அந்த லிமிட்டெல்லாம் தாண்டிட்டேன். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க நகையை எடுத்துகிட்டு போனேன். யார் ஒத்துக்குவா? அப்படியெல்லாம் ஆகி இன்றைக்கி வந்து என்னுடைய கணிப்பு சரின்னா மினிமம் ஒரு 7 வருடத்துலேருந்து 9 வருடங்கள் அவர் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணி இப்போ சம்பாதிக்கிறதுல ஒரு சிறு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார்னா ஒரு 50% அடைக்கலாம். ஒரு 13 அல்லது 14 வருடங்களில் அவர் அநேகமாக ஒரு லோன் ஃப்ரீ பர்சன் மாதிரி ஏதாவது போய் இருக்கலாம், சின்சியராக இருந்தால். அவர் என்ன சொன்னார்னா, "அதெல்லாம் செஞ்சுருவேன் சார், கண்டிப்பாக செஞ்சுருவேன். இந்த லோனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு வாழணும்னு எனக்கு புரியல. லோன் அடைக்கிறவரை உயிரோடு இருப்பேன். நான் தானே வாங்கினேன், என் தப்பு. அதை அடைச்சதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன சார் பண்ண போகிறேன்றார்." குடும்பத்தை இழந்துட்டார். இந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கு இதுதான்.